வணக்கம். இப்போ நம்ம ஒரு வாழைமரம் நட போகிறோம். இது வந்து நம்மளுடைய பிளாட்டு. ஸோ பிளாட்டு இதை ஒட்டி இந்த பாட்டு இந்த செவுத்து ஒட்டி நம்ம வந்து வாழைமரம் நட்டுட்டோம் அப்படின்னா இந்த பெரிய மரங்களாக இருந்தால் இந்த செவுத்துக்கு எதுவும் பாதிப்பு வராது. அதனால் இந்த பாட்டை நம்ம வாழைமரம் போட்டுக்கலாம். நடுவில் இதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் இடைவெளி விட்டு தேக்கு அது மாதிரி வச்சுட்டு வரலாம். பட் இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கிறது ஒரு வாழை மரம் இருக்குது, செவ்வாழை. இதை வைக்கிறதுக்கு இந்த பள்ளம், இந்த பள்ளத்தை வெறும் மண் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இது நல்ல மண் தான், செம்மண். இது சரளை மண்ணுன்னு சொல்லுவாங்க. தண்ணி அப்படியே இறங்குச்சுன்னா சரன்னு இறங்கிடும். தண்ணியை பிடிச்சி வைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு சொல்யூஷன், நம்மளுக்கு மூடாக்கு வேணும். அந்த மூடாக்குக்கு இந்த மாதிரியான இலைகளை அழகாக எடுத்து நம்ம இதில் போட்டு, இதில் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுவே நம்ம எங்கேயும் போய் தேடி அலையணும் அவசியம் கிடையாது. மாட்டு எருவோ சாணியோ எதுவும் இருந்ததுன்னா பெஸ்ட்டு. அப்படி இல்லைனாக்கா இதே இதுன்னு சொல்லிவிட்டு எடுத்து தூக்கி போட்டு அழகாக நம்ம ஒரு பெட்டு மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு இருந்தால் போதும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மற்ற உரங்களும் இதெல்லாம் வந்து அப்ளை இருந்ததுன்னா அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து இதில் வந்து இதோடு சேர்த்து வாழைப்பழ கரைச்சல், அதில் பொட்டாஷ் சத்து அதிகமாக இருக்குது. ஏன்னா வாழை மரம் நம்ம நடுறதுனால பொட்டாஷ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும், அதனுடைய சத்துக்கள் அது இருந்துச்சுனாக்கா. இது எல்லாமே கரிம சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பனுடைய சத்துக்கள் தான் வந்து நியூட்ரிஷன்ஸ் தான் அதிகமாக இருக்குது இந்த காஞ்ச இலைகளில். இதுதான் முக்கியமாக தேவை. பட் இது எல்லாமே இருக்குது. இதோடு சேர்த்து நம்ம நடுறோம். பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். இன்னும் நடும்போது இன்னும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 அடிக்கு நம்ம தோண்டியாச்சு. வாழை மரத்துக்கு 2 அடிக்கு தோண்டணுமான்னு கேட்டால் தேவையில்லை. 2 அடி முட்டிக்கால் அளவு பார்த்திங்கன்னா தெரியும். என் முட்டிக்காலுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. இவ்வளோ ஹைட்டில் இது தோண்டினதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த இவ்வளோ இளமக்கையும் இதெல்லாம் தள்ளிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளான்டிங்கை பண்ணணும். ஓகே, ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த தேக்கு மரத்து இலை காஞ்ச இலெல்லாம் மக்கி போய் இருக்குது. அதை தூக்கி அப்படியே அந்த பள்ளத்துடைய மேலே அப்படி போட்டுட்டு இப்போ நம்ம இந்த வாழையை அழகாக நடுறோம். செவ்வாழை இது இலையெல்லாம் கட் பண்ண தேவையில்ல. 50 ரூபா கன்று. இது பேர் இது வாங்கிட்டு வந்தோம் நர்சரியிலேருந்து. இதில் நடுறோம். அழகாக கவர் எடுத்துகிட்டு நடுவோம். வாழை மரத்துடைய வேர் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்துடும் கண்டிப்பாக. இந்த இதை பிரிக்கிறது கரெக்டாக இதை பார்த்து பிரிக்கணும். எனவே இது வாழை மரம் தான், ஆமாம் பெருசாக தேவைப்படாது. இங்கே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிங்களா, சூப்பராக இருக்குது வேறு. இந்த பிளாட்டுக்கு ஃபஸ்ட்டு வைக்கிற மரம் செவ்வாழை சூப்பராக வரும். அந்த சைடு எல்லாம் கட் பண்ணி விட்ருவோம். அதுக்கப்புறம்
இந்த இதையும் பார்ப்போம், முடி விடுறது பார்ப்போம். ஃபைனல் அவுட்புட்டு சூப்பராக வந்துடுச்சு. நல்லா மண்ணாக நல்லா மேலே ஏற்றி அடைச்சி விட்டாச்சு. அப்புறம் மண் சாயாது, அதையும் தெரியும். 2 கார்னர் இருக்குது. இது வந்து இந்த கார்னரில் வைக்கிறதுக்கு. ஒன்று அந்த வேலிக்கு பக்கத்தில் வச்சா என்ன பிரச்சனைனாக்கா இலையை எடுத்துன்னு போவாங்க, அது ஒன்று. இந்த கார்னரில் இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த மோஸ்ட்லி வாழை மரம் புயலில் சாயும், காற்றடிச்சுன்னா சாயும். இந்த செவுரு ஒரு பக்கம் தடுத்துக்கும், இன்னொரு பக்கம் இந்த ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ இந்த பக்கத்தில் இருக்கிறதும் தடுத்துக்கும். ஒரு சைடில் இருந்தால் காற்று வரும், காற்று வந்தோன்னா அது இது பண்ணி நிற்கிறதுக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டுக்கு ஸ்டிக்கு மட்டும் கொடுத்து இந்த பக்கமாக தான் விழும். இந்த பக்கமாக விழும். ஆக்சுவலாக மழை விழுந்ததுன்னா, மரம் விழுந்ததுன்னா இந்த பக்கமாக விழும். இப்படி விழுந்ததுன்னா நம்ம ஒரு ஸ்டிக்கு மட்டும் கொடுத்து சப்போர்ட்டுக்கு நம்ம வச்சிடலாம், ஸ்ட்ராங்காக நிற்கும். அது ஒன்று. இதே மாதிரி நம்ம நடுக்க இந்த ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம வாழை மரத்தை காட்டிக்கலாம். இது சென்டர் லைனு, மொத்தம் 3 லைன் 4 லைன் போடலாம். இங்கே பார்ப்போம் மேக்ஸிமம் எத்தனை லைன் போடலான்னு சொல்லிட்டு போட்டுட்டு, செம்மரம், தேக்கு, ஆஃப்ரிக்கன் மகோகனின்னு ஒரு மரம் இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும் அது. பட் 15 இயர்ஸ்லேயே அது வந்து மெச்சூரிட்டி வந்துடும். பார்ப்போம், 1 by 1 நம்ம வைக்கும்போது கண்டினியூஸாக வீடியோஸை போடுவோம். நடுவில் இடையில ஊடு பயிராக நம்ம பச்சை மிளகாய், அவரைக்காய், கொடி அவரை இல்லை, இது வந்துட்டு செடி அவரை, இந்த மாதிரி அவரைகள் நம்ம போட்டு நம்ம ஈல்டை இது பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்டு இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த மாதிரி கொடி வகைகள் போடும்போது அது அப்படியே மூடாக்கா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது காஞ்சிச்சுன்னா அதை பிடுங்கிட்டு அப்படியே நம்ம குழி தோண்டி காய விட்டு நல்லா மூடாக்கா போட்டு பயன்படுத்திக்கலாம். அது ஒன்று. ஓகே, பார்ப்போம். அடுத்த மரங்கள் வைக்கும்போது திரும்பி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி காஞ்ச இலையை போட்டுடணும். இதுக்கு மேலே கொஞ்சம் மேல் மண்ணை நம்ம போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமே நம்ம வாழைக்கட்டையை நடணும்.